குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி மென்சுரேஷனில் அதாவது அளவியலில் ஒரு சில வடிவங்கள் அதற்குரிய பரப்பளவு காணும் ஃபார்முலாவை பற்றி பார்ப்போம். ஷேப்பு, அது ஏரியா ஃபார்முலாவை பார்ப்போம். அப்புறம் பெரிமீட்டரும் பார்ப்போம். அதனுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலாவுக்கும் நம்ம விளக்கம் பார்ப்போம். ஸ்கொயர், திஸ் இஸ் த பேசிக் ஷேப்பு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்னால் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். இந்த சதுரத்துக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர், ஏ இன்ட்டு ஏ, பக்கம் இன்ட்டு பக்கம், அதுதான் வந்து ஏ ஸ்கொயர். வந்து டயக்னல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா டி ஸ்கொயர் பை 2ன்னு நம்ம கொடுக்கலாம். அதனுடைய பெரிமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4a, 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சப்போஸ் இதுக்கு 6ன்னு அளவு கொடுத்துருந்தாங்கன்னா 4 6 ஆர் 24ன்னு போட்டுருணும். அடுத்தது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால் பாருங்கள், இந்த ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு ஃபார்முலா நான் எல் இன்ட்டு பி. எல் மீன்ஸ் லென்த்து, பி மீன்ஸ் பிரெத். அப்போ எல் இன்ட்டு பி. அதுக்கு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அதாவது நீளத்தையும் அகலத்தையும் கூட்டிக்கிட்டு 2ஆல் பெருக்க வேண்டியது தான். அடுத்தது பாருங்கள், வட்டம். வட்டம் வந்து ஒரு யூனிக் ஷேப்பு. வட்டத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன இடத்துல மிகச்சிறிய இடத்துல ஒரு ஷேப்பை வரையணும்னா அந்த இடத்துல வரையக்கூடிய ஷேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டம். இந்த வட்டத்தை விட சிறிய ஷேப்பு சதுரம் அதுக்குள்ளே வரைய முடியும்னா அதுக்குள்ளே ஒரு வட்டம் வரைய இயலும். அதனால் மிகச்சிறிய ஷேப்பாக இருந்தாலும் இந்த வட்டம் வந்து மிக சிறப்பான வடிவத்தை கொண்டுள்ளது. இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். வட்டம் வந்து ஒரு சிறப்பான வடிவம். இந்த வட்டத்தில் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது அந்த பை என்ற கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த பையனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 22/7 அல்லது 3.14. இந்த பையோடைய வேல்யூ. இந்த பையோடைய வேல்யூ போட்டுட்டு ரேடியஸை ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். பை ஆர் ஸ்கொயர். அதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2πr. வட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஷேப். அடுத்தது பாருங்கள், அதே போல் ட்ரையாங்கிள். 3 பக்கங்கள் மட்டுமே கொண்டது. இது என்னது? முக்கோணம். இந்த முக்கோணத்தில் பல்வகையான முக்கோணங்கள் இருக்குது. இது நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 பக்கமும் சமமாக இருக்குது. இந்த 3 பக்கமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு பேர். இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒவ்வொரு பக்கமும் ஒரு அளவாக இருக்கும். அது வந்து ஹென்னன் ஃபார்முலாவில் நம்ம போடலாம். ஒரு பக்கம் ஒரு அளவு, 2வது பக்கம் ஒரு அளவு, 3வது பக்கம் ஒரு அளவாக இருக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 பக்கமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். இந்த ஏ என்பது என்ன? ஒரு பக்கத்தினுடைய அளவு, முக்கோணத்தின் ஒரு பக்கத்தினுடைய அளவு. அந்த ஒரு அளவு போட்டுட்டு √3/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு ஏரியா கிடச்சிடும். இந்த மாதிரி அசம பக்கம் முக்கோணமாக இருந்ததுனாக்கா அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இந்த எஸ்ன்றது என்ன? 3 இதையும் கூட்டிக்கிட்டு 2ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ் கிடச்சிடும். அதை வச்சு நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்னது? ஹாஃப் பிஹெச். பி என்பது பேஸு, ஹச் என்பது ஹைட்டு. அதனால் 3 வகையான முக்கோணங்களுக்கும் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹியரன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் எஸ்ன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது ராம்பஸ். இந்த ராம்பஸ் பாருங்கள், ராம்பஸ்னால் சாய் சதுரம். அதாவது சதுரம் தான், ஆனால் என்னது? சாய்வார். இது மூளை விட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். இதை தான் வந்து சாய் சதுரம்னு சொல்லுவாங்க. இந்த சாய் சதுரத்துடைய பரப்பளவு என்னது? ஆஃப் d1 இன்ட்டு d2. இதுதான் d1, இது d2. அப்போ இந்த 2 டயாங்கிளையும் பெருக்குனாக்கா உங்களுக்கு ஆஃப் d1 இன்ட்டு d2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராம்பஸோடைய ஏரியா கிடச்சிடும். அதுக்கு என்னது? பெரிமீட்டர் என்னது? 4a. சதுரத்துக்கும் 4a தான். சதுரத்துக்கு பாருங்கள் 4a தான். ராம்பஸ்க்கும் என்னது? பெரிமீட்டர் 4a தான். அடுத்தது பாருங்கள், வட்ட கோண பகுதி. ஒரு வட்டம் இருக்குது, அது வில்லு மையப்புள்ளியிலேருந்து இந்த பகுதி ஆர்க்கு இருக்கு இல்லையா, அது வட்ட கோண பகுதி. அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா θ/360 டிகிரி. இது எந்த அளவு ஆங்கிள் வருதோ அந்த ஆங்கிளை மேலே போட்டுக்கணும் பை 360. சப்போஸ் இது 60 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 60/360 இன்ட்டு πr ஸ்கொயர். இப்போ என்னது? 1/6 வரும். இப்போ பையோடைய வேல்யூ தெரிஞ்சதுன்னா ஆரோடைய வேல்யூ தெரிஞ்சுன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கி இந்த 6ஆல் டிவைட் பண்ண வேண்டியது தான். இதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா எல் இன்ட்டு 2+r. எல் என்பது என்னது? வில்லினுடைய நீளம், லென்த் ஆஃப் த ஆர்க். இதுதான் எல். ஆர்னால் உங்களுக்கு தெரியும் ரேடியஸ்னு. இதனுடைய பகுதி தான் வந்து ரேடியஸ். அதனால் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், 3D ஷேப்ஸ். இந்த 3D ஷேப்பு என்னது? ஏ க்யூப். அது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ க்யூப். கர்வ்டு சர்ஃபேஸ். இது வந்து சுற்றளவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் 4a ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ்னால் 4a ஸ்கொயர்டு, டோட்டல் சர்ஃபேஸ்னால் 6a ஸ்கொயர்டு. கர்வ்டுன்னு என்னது? இந்த வளவு சுற்றி இருக்கிற வளவை மட்டும் நம்ம பார்க்குறது. டோட்டல்னால் மேலேயும் கீழேயும் இருக்கிறத சேர்த்து தான் டோட்டல் சர்ஃபேஸ். அதனால் 6a ஸ்கொயர். அதே போல் கியூபாய்டு பாருங்கள், இதனுடைய வால்யூம் என்னது? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். கர்வ்டு சர்ஃபேஸ் 2h இன்ட்டு எல் ப்ளஸ் பி. டோட்டல் சர்ஃபேஸ் அதுக்கு என்னது? 2 வெளியில் எடுத்தணும், எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். இதுதான் வந்து
டோட்டல் சர்ஃபேஸ். இதுக்கு 3 ஃபார்முலா நீங்கள் படிக்கணும். அடுத்தது பாருங்கள் சிலிண்டர். மேலே கீழே சிலிண்டருக்கு சர்க்கிள் ஷேப் இருக்கும், ஹைட் இருக்கும், அதுதான் சிலிண்டர். இதுக்கு πr²h. மேலே வந்து பார்த்தீங்கன்னா πr² வரும், வட்டமாக இருக்கா, கீழே πr². ஹைட் இங்கே இருக்கிறதால πr²h. அதே வந்து என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் என்னது வலைப்பரப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2πr/h. மொத்தப்பரப்பா, இந்த உருளைக்கு மொத்தப்பரப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2πr × r+h. இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே போல் கூம்பு, கோன் ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்ற பாருங்க, அந்த கூம்பு 1/3 πr²h. πrl இது வந்து πr+l. இது வந்து வலைப்பரப்பு, இது வந்து மொத்தப்பரப்பு. இது வலைப்பரப்பு, இது மொத்தப்பரப்பு. அடுத்தது பாருங்கள் ஸ்பியர், கோலம். கோலம்னா லட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா, கன அளவுக்கு 4/3 πr3. இங்கே பாருங்கள் மொத்தப்பரப்பும் அதே தான், வலைப்பரப்பும் அதே தான், ரெண்டுமே ஈக்குவலாக இருப்பாங்க. கர்வ்டு சர்ஃபேஸும் அதாவது வலைப்பரப்பும் டோட்டல் சர்ஃபேஸும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இந்த ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr3. இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸில் 2πr² தான் வருது. ஆனால் இங்கே பாருங்கள் 3πr². இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட வாய்ப்பாடு மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு டக்குன்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள் இந்த ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா 11. இந்த மாதிரி சர்க்கிள், சிலிண்ட்ரு, கோனு, ஸ்பியரு, இந்த மாதிரி பை வர்ற வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வரும். அந்த மாதிரி ஆப்ஷனை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். 4 ஆப்ஷனில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் வரும். ரெண்டாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா 2D பர்சன்டேஜ் சேஞ்சஸ். நீளம் அதிகரிக்கப்பட்டால் அதனால் கன அளவில் எவ்வளோ மாற்றம் வரும், நீளம் அதிகரிக்கப்பட்டால் ஏரியாவில் எவ்வளோ மாற்றம் வரும்னா நீங்கள் போட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குது. இதான் 2x + x²/100%. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுரம் அதிகரித்தாலும் சரி தான், செவ்வகம் அதிகரிச்சதுன்னு இருந்தாலும் சரி தான், சர்க்கிள் அதிகரிச்சது, அதனுடைய ஆரம் அதிகரிச்சதுனாலும் அதனுடைய பர்சன்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், அளவுகள் மாறும்போது பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் சதவீதத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். 2x + x²/100. இப்போ 10% ரைஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 10 போட்டுக்கணும். 10² போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 20. 100 / 100 which is equal to 1. So we get 20 + 1 21% ரைஸ் ஆகும். 10% அந்த ரேடியஸ்லேயோ இந்த ஸ்கொயர்லேயோ இல்லை ரெக்டாங்கிள்லேயோ ரைஸ் ஆச்சுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான வந்து ஃபார்முலா. அவ்வளோ டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். ஒரு மார்க்குன்னு நம்ம சொல்கிறோம், அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இவ்வளோ ட்ரிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இவ்வளோ ட்ரிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது பயன்படுது, உங்களுக்கு எக்ஸாமில் இந்த ட்ரிக்ஸு சொல்லிக் கொடுத்ததால் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதே போல் அளவு வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10% குறையுது, 20% குறைஞ்சதுன்னா அந்த ஏரியாவில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா -20 போட்டுங்க. இதே ஃபார்முலா தான், இவனே தான். ஆனால் வந்து இந்த எக்ஸ் வந்து என்ன -20 மாறி -10 -20 எத்தனை பர்சன்டேஜ் மைனஸில் மாறிடும். அப்போ 2 × -20 -20 the whole square. இங்கே பாருங்கள் 2 × -20 -40 20 the whole squareனாக்கா 400. நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாக்கா 4. அதனால் -36% குறையும். 20% ஒரு படத்தில் உங்களுக்கு குறைஞ்சதுனாக்கா உங்களுக்கு 36% வரும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது 2 உருளைகளுடைய ஆரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க, உயரங்களின் விகிதமும் கொடுத்துருக்காங்க. கன அளவுகளின் விகிதம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதனுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும், அதனுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி நீங்கள் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதுக்கு நம்ம ரேஷியோவுக்கு நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம். r1/r2 the whole square into h1 / h2. ஏன்னா πr²h தான் இது வேல்யூ. இந்த உருளை சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டருடைய என்னது வால்யூம் என்னது πr²h. r²க்கு நம்ம ரேஷியோ போட்டுக்கிறோம், ஹைட்டுக்கு ரேஷியோ போட்டுக்கிட்டோம். போட்டுக்கிட்டால் 20 / 27. அதான் இந்த ரேஷியோவை நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 2 கணக்கு மாடல் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 10 மீட்டர் ரேடியஸ் ஒரு வட்ட வடிவ தோட்டம். அப்புறம் 2 மீட்டர் வந்து பிரெத்தில் ஒரு பாதை அமைக்கிறாங்க. இது வந்து பாதை அமைக்கிறாங்க. அந்த பாதையின் பரப்பளவை காண்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த சின்ன வட்டத்துக்கு கண்டுபிடிச்சி பெரிய வட்டத்துக்கு கண்டுபிடிச்சி பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்தை கழித்து அப்புறம் நீங்கள் பாதையின் பரப்பளவு போடுறத ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா πr² - small r². அவ்வளோதான். ஏன்னா பெரிய ஆரத்துலேருந்து சின்ன ஆரத்தை கழிச்சிடும், அவ்வளோதான். அப்போ பெரிய ஆரம் நம்மளுக்கு எவ்வளோ ரேடியஸு 10². இங்கே வந்து 8². ஸோ வி கெட் 36/m². கரெக்டான ஆப்ஷன் அது பி தான். அதனால் இதை இவனை வந்து டிக் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், என்ன இதான் லாஸ்ட் சம். ஒரு ரேடியஸ் ஆஃப் த வீல், ஒரு வீல் இருக்குது, அவன் வந்து என்னது ரொட்டேட் ஆகுது, இந்த வீல் ரொட்டேட் ஆகிட்டே போகுது. ஹவு மெனி ரெவல்யூஷன்ஸ் வில் இட் மேக் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 88 மீட்டர். இங்கே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், இங்கே வந்து மீட்டரில் கொடுத்துருக்கான். நம்ம ஒரே யூனிட்டாக ஆகும்போது
இங்கே என்னது 88 × 100 என்னது 8800 சென்டிமீட்டர் வந்துடும். 1 ரெவல்யூஷனுக்கு என்னது, அதாவது 2πr. ஒரு வட்ட சுற்றளவுக்கு இதனுடைய பரப்பளவுக்கு அதாவது சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது 2πr. அப்போ 2 × 22/7 பையோடைய வேல்யூ நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது ஆறுக்கு 14 சொல்லிட்டோம். 88 கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு 8800னாக்கா அப்போ இந்த 8800 100. இப்போ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். எல்லோரும் நிறைய மார்க் எடுங்க. இந்த ட்ரிக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.